இப்படித்தான் அம்மா வைக்கும். ஆனா ஏன் அடுப்பு எரிய மாட்டேங்குது? அம்மா மட்டும் வச்சோனே உடனே அடுப்பு எரியும். எப்பா எப்பா ஷோ, என்னம்மா தண்ணி காய வச்சியே இல்லையா? எப்பா இங்க வாப்பா. என்னம்மா தண்ணி காய வச்சியே என்ன இன்னும் அடுப்பே பத்த வைக்கல போல இருக்கு? எப்பா அம்மா வெறும் வச்சோனே பத்திக்கும், நானும் வச்சிட்டேன் பத்தவே இல்ல. தீப்பெட்டி குச்சை வச்சு பத்த வச்சாதானே அடுப்பு எரியும். அப்படியே விரவ உள்ள வச்சா எப்படி எரியும்? எப்பா தீப்பெட்டி குச்சும் பத்த வச்சு போட்டேன்பா, அப்பயும் எரியலப்பா. காலங்காலத்தால வேலைக்கு போற அவசரத்துல ஏமா என் உயிரை எடுத்துட்டு இருக்க? ஆத்தா கறி வேற இப்ப பார்த்து அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்மள வேற பாடப்படுத்திட்டு இருக்கா. என்னப்பா பண்றது? என்ன பண்றது? எந்திரி முதல்ல அங்கிட்டு. என்ன விரவல ஈரமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, பானையில தண்ணி தூக்கி வச்சனா ஊத்திருச்சு. ஏமா உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்ல இல்லையா? என்னப்பா? ஏமா விரவல தண்ணி ஊத்துனா எப்படி எரியும்? வெளியே விரவு கிடக்குதா என்ன? தெரியலையேப்பா. நீ இந்த வீட்டுல தானே இருக்க இல்ல வேற எங்கிட்டும் போயிட்டியா? சரி சரி, இப்ப என்ன எதுக்கு அழுகுற? ஷப்பா ஏமா உன்னை திட்டலாமா? கொஞ்சமாவது உனக்கு புரியுதா நான் சொல்றது? இப்படி விரவுல தண்ணி ஊற்றி வச்சிருக்கிய எப்படி அடுப்பு எரியும்? வெளியே விரவு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தெரியலன்ற. உன்னை வச்சுட்டு என்ன பண்றது? இதுக்கு தான் உங்க அம்மா இருக்கும்போது வேலையை கத்துக்கணும். அப்பதான் யாரையும் நம்ம எதிர்பார்க்காம இருக்கலாம். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. நவரு, நானே அடுப்பை பற்ற வச்சு தண்ணி காய வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வச்சிட்டியாத்தா? வச்சிட்டேயா, குடி. என்னத்தா நீ குடிக்கலையா? இல்ல சாமி, நீ குடி. வரிக்கு எதுவும் இல்லையா? இல்ல சாமி, பொட்டி கடையில போய் வாங்கிட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரேன் காப்பி கடிச்சுக்கிறதுக்கு. சரி, இது நாளைக்கு கல்யாணம். அப்ப உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? நாளைக்கு பண்ணிக்கலாமா? அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்கயா. இப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, அப்போ அவங்க சொந்தக்கார கல்யாணம் 4 மணிலேருந்து 6 மணிக்கா பிரம்ம முகூர்த்தத்துலையா. நம்ம பகல் நேரத்தில் பண்ணிக்குவோம், ஏன்னா அவங்க அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க, நீங்கள் அதை முடிச்சுட்டே வாங்க, நமக்கு வந்து 10:30 மணிக்கு மேலே ஒரு முகூர்த்தம் இருக்குல்ல, அதில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். சரி அக்கா. என்னப்பா வீட்டுக்கு இந்த பந்தல் தோரணெல்லாம் கட்டணும், என்ன அதெல்லாம் கட்டிடுவோமா எப்படி? எதுக்காக்கா அதுக்கெல்லாம் வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த காசை வச்சு உமாவுக்கு ஏதோ துணி எடுத்து கொடுத்தா கூட அவ காலத்துக்கும் கட்டிக்கிட்டு சுத்துவா. சரிப்பா சரி. அப்புறம் உமா கிட்ட கேளு, ஏதாவது வேணுமா உனக்கு, என்ன ஏதுன்னு கேட்டு பாரு. ஏன் நீ வேற உமா கிட்ட போய் பேசவா முடியும்? அவங்க பெரியம்மா கறி வேற இருப்பா. இல்லடா, ஏதாவது பூவை கீதை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. எப்பயிலேருந்து ஏதாவது ஒன்று கேட்டு பேசினா தானே அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும். பாப்போம் பாப்போம். போயிட்டு சரியா, மருமகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு, வாங்கி கொடுப்போம். சரி சரி. காலங்கத்துல வேலைக்கு போற நேரத்துல அவசரத்துல ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியுதா? பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துருக்கா எனக்கு என்ன வந்துச்சுன்னு. நம்ம இங்க வீட்டு வேலையை பாக்குறதா இல்ல இங்க இதை கிளம்புறதா? ஷோ. அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த போன் பண்றதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சொல்லு. என்னங்க என்ன பண்றீங்க? வேலை கிளம்பியாச்சா? எங்க கிளம்புறது? உன் பிள்ளைக்கு அடுப்பு பத்த வைக்க தெரியல, ஒன்னும் தெரியல, வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியல என்னால. அவ என்ன எனக்கு மட்டுமா புள்ள? உங்களுக்கு தானே புள்ள. ஒரு வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னா கூட அவ எதுக்கு செய்யணும்? நீ செய்யணும் சொல்றீங்க. அப்புறம் அப்படித்தான் இருக்கும். படுங்க படுங்க, அப்பதான் தெரியும். யாரு நீ? இப்ப கடுப்பு ஏத்துறதுக்கு தான் போன் பண்ணியா? இல்லங்க, முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும், அதுக்கு தான் போன் பண்ணேன். பகல்ல போன் பண்ணாதான் நீங்க வேலை செய்யறேன்ட்டு போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ராத்திரியும் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் காலையிலே கூப்பிட்டேன். என்ன சொல்லு. இல்லங்க, இங்க உமாவுக்கு ஒருத்தர் வீட்ல இருந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. பையனும் நல்ல பையனா இருக்கான், குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கு. அதான் கல்யாணத்தை நாளைக்கு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னது கல்யாணம் நாளைக்கு வைக்கிறாங்களா? இல்ல இப்ப நீ எதுக்கு அங்க போனா? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லங்க, எனக்குமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. போனமா போன வேலையை பார்த்தமா வந்தமான்னு இரு. அதை விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்துகிட்டு. என்னங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, நம்ம தானே முன்ன நின்று நடத்தி வைக்கணும். உனக்கு என்ன இது? அதை சொல்லு.
இல்லைங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க நம்ம தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் வரதட்சணைன்னு எதுவுமே வேண்டாம், கட்டின சேலையை கூட நான் எடுத்து கொடுக்கறத கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. அதான் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு 2 பவுனு 3 பவுனு நம்ம பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு யோசனை. எடுத்துக்கிட்டு வரீங்களாங்க? உன் மண்டையில ஏதாவது இருக்குதா? என்னங்க? அந்த புள்ளைக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அது தொட்டுக்க தொடச்சுக்கன்ட்டு ஏதோ தானம்னு இருக்கான். இவங்கள நம்பி நம்ம பிள்ளைக்கு வச்சிருக்க நகையை எடுத்து போட சொல்றியே, இப்ப போட்ட திருப்பி அவன் நமக்கு செய்வானா? நமக்கு செய்யறவங்களுக்கு செய்யணும், இப்படியாப்பட்டவங்களுக்கு எல்லாம் போனோமா தலையை கட்டிட்டு வந்தமான்னு இருக்கணும். இதுல வேற என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீயே. என்னங்க இப்படி பேசுறீங்க? நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது என் சின்ன தம்பி எவ்வளவு செஞ்சான், அதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்க. என்னத்த பெருசா செஞ்சாங்க? ஏதோ உங்க அப்பா அத்தை சேர்த்து வச்ச சொத்தை வித்து கொடுத்தானுங்க, இது என்னமோ பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் உனக்கு சேர வேண்டிய சொத்து தானே. எங்க அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு என்னங்க சொத்து கொடுத்தாங்க? ஆனா என் தம்பி என் அக்காவுக்கு சொத்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அங்க சண்டை போட்டு பிரிச்சு கொடுத்தாங்க. 3 பேத்துக்கு 3 பங்கு சரி சமமா. அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறீங்க? அவன் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதையா இருக்குதுங்க, அதுங்களுக்கு முன்ன நின்று நம்ம தானங்க நடத்தி வைக்கணும். தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ போன வையும் முதல்ல. என்னங்க, இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு நடக்குது, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நடக்குங்க. அடுத்த பிள்ளைங்களுக்கு நல்லது நினைச்சா தானங்க நமக்கும் நல்லது நடக்கும். அங்க பாரு, உன் தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டியும் எதுவும் சேர்த்து வைக்காம போய் சேர்ந்ததுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்குன்னு என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சதை எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு என் பிள்ளை கஷ்டப்படணுமா? அப்படின்ற அவசியமும் கிடையாது. உமாவுக்கு பூ வாங்கி கொடுத்துச்சு. நம்ம யாருக்கும் போய் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தது இல்ல. போய் பூ கேட்ட அந்த அக்கா எதுவும் நினைச்சுக்குமோ என்னமோ தெரியலையே. ஆமாங்கக்கா. ஏங்கா பூவை வாங்கி நான் என்ன தலையில சொருவ முடியும், இல்லைன்னா மாட்டுக்கு கழுத்துலயே மாட்டி விட முடியும்? சரி, இப்படி தூரம் சொல்றீங்க, சரி வாங்கிக்கிறேன். அம்மா மல்லிகைப்பூ தானே வாங்கி கொடுக்க சொன்னிச்சு. சரிக்கா, அந்த மல்லிகைப்பூ எடுங்கக்கா. மூலமா அதெல்லாம் என்னன்னு தெரியாதே. நீங்க கையில வச்சிருக்கிறத அப்படியே கொடுங்கக்கா. இந்த அக்கா வேற என்னன்னு சொல்லுது. சரி அப்படியே கொடுங்கக்கா. என்னங்கக்கா? என்னது இத்தனோண்டு போய் 200 ரூபாயா? ஏக்கா அதுக்குன்னு 200 ரூபாயா? அம்மாடி அம்மா, இப்படி பூ கடவுத்துல பொழைச்சுக்கலாம் போங்க. சரிங்கக்கா வாரேன். பூவை வாங்கியாச்சு, இனி இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? ஏ மீனு குட்டி, எப்பதான் நீ குட்டி போடுவ? நானும் அந்த குட்டியை வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ குட்டியே போட மாட்டேங்கிற. அது நீ நினைக்கும் போதெல்லாம் போடாது, அதுவா போடும். அண்ணி நீங்களா? நான் யாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். என்னடா காலையில மீன் குட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஆமா அண்ணி. சரி, உமா எங்க? உமா அக்காவா பின்னாடி பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருந்தா. சரிடா, சரி நான் பாத்துக்கிறேன். சரி அண்ணி. ஏ மீனு குட்டி, அப்ப உனக்கா தோணுனாதான் நீ குட்டி போடுவியா? எனக்காக நீ போட மாட்டியா? சரி, மாட்டெல்லாம் கட்டி விட்டாச்சு, கொஞ்ச நேரம் போய் அப்படியே உட்காருவோம். சந்தோஷம் நமக்கு முன்னாடி மாட்டெல்லாம் கட்டி விட்டுருக்கான், எங்கிட்டும் போயிட்டானா என்ன ஒன்னும் தெரியலையே. ஷோ, இவளுக வேற போய் தொலையாம இங்கேயே கிடக்குறாளுங்க. இவளுகளுக்கு சேர்த்து ஆக்கி வச்சு கொட்டுறதா இருக்கு நம்ம நிலைமை. இவ போய் தொலைச்சானா கடையில வாங்கி திங்கலான்னு பார்த்தா நம்ம நிலைமை இவ போவனான்னு இருக்கிறா. இதுலயும் அந்த வீணா போன உமாவுக்கு கல்யாணம் வேற பண்றாளாம். கல்யாணம் வர்றவையெல்லாம் நமக்கு உபத்திரம் பண்றதுக்கு தான் வராளுகளே தவிர நமக்கு உதவி செய்ய அவ்வளவு வர்றதில்ல. உமா அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்லாம் கழுவி விட சொன்னாங்க பெரியம்மா, அதான் கழுவிட்டு இருக்கேன். இததான் நீங்க யூஸ் பண்றதே இல்ல, அப்புறம் எதுக்கு நீ கழுவுற? அவங்க தானே பயன்படுத்துறாங்க, அவங்களே பண்ண சொல்ல வேண்டியதானே நீ? அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீ, நான் தான் பண்ணுவேன். அதுவும் இல்லாம பளிச்சுன்னு இருக்கணும், கொஞ்சம் கூட பாசம் தென்படக்கூடாது. தென்பட்டா அதுக்கும் திட்டு விழுகும். நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா யார் செய்வா? தெரியலையே. நீ போனா அவங்க தானே செஞ்சாகணும். இந்த மாதிரி நீங்க எல்லா புழுக்க வேலையும் பாக்குறதுனாலதான் அவங்க உங்க எல்லா தலையிலையும் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கணும். ஆமா, உங்ககிட்ட கேட்டா நீ சிரி, உங்க அண்ணன் கிட்ட கேட்டா அழுவட்டும், சின்னவ எதுவுமே தெரியாம பப்ப பப்பன்னு நிக்கட்டும். உங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, உங்க அண்ணா இப்ப எங்க இருப்பாரு? அண்ணனா
அது மாடு ஓட்டிட்டு போணுச்சு, அங்கிட்ட இருக்கோம். மாடு ஓட்டிட்டு போயிட்டாரா காலையிலே, அதான் பார்க்கல. சரி வரியா, உங்கள் அண்ணனை போய் ஒரு நிமிஷம் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். போயிட்டு வருவோம். சரி நீ இந்த கழுவிட்டேன், இந்த போவோம். ரொம்ப தேய்ச்சி கழுவாத, இதை பயன்படுத்துறதே இல்லை, தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க நம்ம தான் முன்னாடி நின்று பண்ணணுன்றேன், போனமா வந்தமா நீருன்றாரு. அவன் எல்லாம் நமக்கு எம்பிட்டு செஞ்சிருக்கான், நன்றியே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு. நன்றி கிட்ட ஜென்மமாவே இருக்காரு இந்த மனுஷன். அப்பா நல்ல கார சாரமா ருசியா இருக்குது. தங்கம், என்ன அக்கா தம்பி ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன சங்கதி? முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? இல்ல உமாவுக்கு கல்யாணம் நாளைக்கு வச்சிருக்காங்கல்ல, நான் இப்பயும் சொல்றேன், அவங்க சொல்றாங்கன்னா ஆடிக்கிட்டு கட்டி வச்சுப்புட்டு பின்னாடி அதை போடு இதை போடுன்னு உசுர் எடுப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, கம்முனு இருங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்களுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்க செய்வாங்க. இப்போ அவங்க இடத்துல இருந்து நம்ம தானே பண்ணணும். அதுவும் நீ தான் பெரியம்மா, நீ தானே அந்த பிள்ளைகளை இம்பிட்டு தூரம் வளர்த்துருக்க ஆளாக்கியிருக்க, நீ தானே முன்ன நின்று பண்ணணும். முன்ன நின்று பண்ணணும்னு சொல்றீங்களே, என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க வீட்டுல தான் வரதட்சணைன்னு எதுவும் கேட்கல, அவங்க கேட்கலினாலும் நம்ம ஏதாவது நம்ம கடமைக்கு போடணும். கடமைக்கு போடணும்னா அதுங்க என்னத்தை சேர்த்து வச்சிருக்குதுங்க எடுத்து போடுறதுக்கு? அதுங்க சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க அப்பா அம்மாவும் விட்டுட்டு போன சொத்து இருக்குதுல்ல, அதை வித்து கொடுத்தா அவன் பண்ணிக்குவான்ல. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொத்தை விக்கிறதா? என்ன இப்ப உன் சொத்தை வித்து கொடுன்னு கேட்ட மாதிரி இப்படி கோவப்படுற? பிள்ளைங்களுக்கு உண்டான சொத்து தானே, கல்யாணம் ஆகும்போது குடுக்குறோம்னு சொல்லி தானே நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். பாருங்க, நீ தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஐயோ, சொத்தை பத்தி கேட்டாலே இவ ஆட ஆரம்பிச்சிருவாளே. பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்களுக்கு உண்டான சொத்தை அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் தானே. இங்க பாருங்க, நீ அதெல்லாம் பதக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்க? இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷம் அதுங்களை நான் தான் வளர்த்தேன், சோறு போட்டு ஆளாக்கி வச்சுருக்கேன், எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா மொத்த சொத்தையும் பிரிக்க வச்சிருவான். இப்போதைக்கு அது மாதிரி எதுவும் பேச வேண்டாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ உமாவுக்கு மட்டும்தானே கல்யாணம் ஆக போகுது. இப்போ சொத்தை பிரித்து கொடுத்து ஒரு பிள்ளைக்கு எல்லாம் நகை நட்டு போட்டு கட்டி கொடுத்துட்டோம்னா அப்புறம் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் சின்னவனும் வயசுக்கு கூட வரல, பெரியவனும் கொஞ்சம் புத்தி இல்லாமல் இருக்கிறான். இப்படியாப்பட்டவங்களை நம்பி சொத்தை பிரித்து கொடுத்துட்டு அது வந்து பின்னாடி பிரச்சனையாக போகுது. 3 பிள்ளைங்களுக்கு 3 பங்கு அதை பிரிப்போம், ஒத்த பிள்ளைக்கு இப்போ கட்டி கொடுக்கறதுக்கு போடுவோம், அப்புறம் 2 இதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போதைக்கு முதல்ல வந்து இப்போ கட்டி கொடுக்குறோம்ல, கட்டி கொடுத்துட்டு அவங்க ஒழுங்காக வாழட்டும், வாழும்போது நல்லா வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொத்தை பிரித்து கொடுத்துக்கலாம். இப்போலாம் கொடுக்க வேண்டாம். என்னடா இவ எப்படி பேசிட்டு இருக்கா? கல்யாணம் பண்ணும்போது கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் நானே. எல்லாம் இந்த ஆளு ஏற்றி விடுற வேலை. ஆமா, நீ தான் சொல்லணும் தங்கம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ முதல்ல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. ஐயோ அண்ணி, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. நீ அந்த குடும்பம் கொஞ்சம் சரியில்லாத குடும்பம். பிள்ளையே இப்போ நகை வேணாம் நட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி கட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் மொத்தத்தையும் சுரண்டிக்கிட்டு, ஏன்னா இதுங்களுக்கு தான் கேட்க வைக்க ஆள் இல்லைல்ல, அதனால் மொத்தத்தையும் சுரண்டிக்கிட்டு அடித்து துரத்திடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நீ முதல்ல வாழட்டும், 1 வருஷம் நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம் பிரித்து கொடுத்துக்கலாம். அப்புறம் பெரியவனுக்கும் கல்யாணம் ஆகிடும், அப்புறம் அவனுக்கும் குழந்தை குட்டின்னு அவங்களுக்கு சொத்து வேணும்ல. இப்படி ஒத்த பிள்ளைக்கு அது இதுன்னு பேசி கொடுத்துட்டாங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பையன், மொத்தத்தையும் கொடுத்து போடுவான். அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் 3ஆவதா ஒருத்தி வேற இருக்கிறா. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீ அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு சொத்துல இருந்து பாதி பங்க கொடுங்க, நான் அவளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் நகை நட்டு போடணும், அவ்வளவுதான். யோ, நீ எங்க போற? என்ன அக்கா சொன்னது கேட்டுச்சு தானே? என்னது உன் அக்கா சொன்னது கேட்டுச்சா? உன் அக்காலாம் ஒரு ஆளு, அவ சொல்றதை நான் கேட்கணுமா? ஒழுங்கு முறையே வந்தாளா, கல்யாணம் முடிச்சிட்டு போனாலான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு சொத்த பிரின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு உண்டான சொத்து, அதை நம்ம உரிமை கொண்டாட முடியாதுல்ல. சரியா? உன் அக்கா பேசுற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா சொத்து பிரிச்சு கொடுக்கணும், ஒண்ணும் கொடுக்க முடியாது. இதுங்களுக்கு இத்தனை வருஷம் சோறும் போடணும், இதுங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் பண்ணி இப்ப நான் சொத்து வேற பிரிச்சு கொடுக்கணுமா? குண்டுமணி தங்கம் கூட நான் கொடுக்க மாட்டேன். நீ ஆச்சு எங்க அக்காவாச்சு, என்னைய விட்டுருங்க. யோ யோ, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீ மட்டும் போய்கிட்டு இருக்க. கேளு, அப்பயே நினைச்சேன் இவ வீட்டுக்கு வந்தாலே வில்லங்கோன்னு தான். இவளை இத்தனை வருஷம் இந்த வீட்டு பக்கமே வரவிடாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தேன். இப்ப வந்தா ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஒண்ணு குறைச்சலு. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், இல்லைன்னா என் பசங்களுக்காக நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போயிருமே. இந்த சந்தோஷையும் காணா, இந்த பூவை அந்த சந்தோஷ் கிட்டையாவது கொடுத்து விடலான்னு பார்த்தா பூவை வேற தைரியமா வாங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்காவது பூவை வாங்கி கொடுத்துருந்தாலாவது கொஞ்சம் பயம் இல்லாம இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலையே. இப்ப இதை கொண்டு போய் கொடுக்கணும், பதட்டமா வேற இருக்கு. எப்படித்தான் இந்த உமாவை பார்த்து கொடுக்கறது? அண்ணி, அண்ணன் இங்கதான் இருக்கும், ஆனா காணுமே இந்த இடத்துல. நம்ம உமா குரல் மாதிரி இருக்கு. இப்பதான் நினைச்சோம் இந்த உமாவுக்கு பூ வாங்கியிருக்குமே கொடுக்கணும்னு. உடனே அவளே வந்துட்டாளே.
சரி கொண்டு போய் கொடுத்துருவோம். ஐயோ கூட யாரோ ஒரு பொண்ணு வேற இருக்கு. இப்ப என்ன பண்றது? சரி பயந்தா வேலைக்கு ஆகாது, கொடுத்துருவோம். சுத்தியும் பார்த்தாச்சு, உங்க அண்ணன் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நம்ம நேத்து துணி துவைக்க ஆத்தங்கர போனோம்ல, அங்க எது இருக்கோ என்னவோ. சரி வா, அங்கேயே ஒரு எட்டு போய் பார்க்கலாம். உமா, உமா, ஷ். நீங்களா? உனக்காக பூ வாங்கியிருக்கேன், இந்தா. வேண்டாம் போங்க. அடி பாவி, இவளுக்காக ஆசாசியா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா வேண்டாம் போங்கன்றா. இது என்ன நான் காதலியா சொல்லிக்க முடியும்? உமா, உமா, ஆத்தி, உமா, கூப்பிட கேட்காம போறாளே உமா.